அடியோருக்கு முதற்கண் வணக்கம். கட்டான உடலடங்கி காத்திரவ கண்ணடங்கி சீட்டாக பறந்து வரும் சொற்களைக்கும் சொல்லடங்கி பார்க்கும் பரவம் போதை விட்டு பான மனப்பாடை அப்படி இருக்க நான் யார் இது எந்த இடம் இதுதான் சத்தியமணி நாடு. இந்த நாட்டிலே மிக பெரிய லாபத்தி குடும்பத்தின் பெண்ணாக பிறந்து கற்சிலை ஆனாலும் நானே இந்த ஊருக்கு வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. இந்த ஊர்ல ஒரே ஒரு ஆம்பளை கூட இன்னும் பார்க்கலை. இந்த ஆண்கள்லாம் எங்கதான் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியல. ஒரு வாரம் சாப்பிடாம கூட இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளை பார்க்காம என்னால உயிர் வாழவே முடியாது. இருந்தாலும் இந்த பக்கமா யாராச்சும் வராங்கன்னு பார்க்கலாம். யாரும் அழகா ஒரு பாப்பா ஆபீஸ் எங்க கேட்கணும், பணத்தை கட்டணும், இன்னும் வாங்கணும். மேடம் போராட போராடு அப்படின்னா என்ன வாத்தி சுவர்டே புரியலங்க மேடம். ஓ மை காட் ஏச்சு குச்சிமி ஏச்சு தூக்கணும் என்ன ஊத்தணும் ஏதல ஊத்துறோம் உங்களுக்கு தான் தெரியும். இவ்வளவு அழகா இருக்கீங்க, இங்கிலீஷே தெரியாதா? மழைக்கு கூட பள்ளிக்கூட பக்கமே ஒதுங்கதே கிடையாது. ஆனா நான் அப்படி கிடையாது. என்னங்க இங்கிலீஷ்லயே வாய பேசுகிறேன். உன்னை எது எதெல்லாம் வாய வைப்பேன்னு எனக்கே தெரியாது. என்ன மேடம் இவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்களை பத்தி கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்டீங்க? என்ன பட்டீங்க மேடம்? என்ன தாண்டா எந்த காலத்துல தான் வாங்குறாங்க? என்னங்க ஆமா இப்போ ஏபிசிடி எத்தனை எழுத்து சத்தியமா இப்போதைக்கு தெரியவே தெரியாது. வரல நீ முட்டி போட வச்சாங்க. ஆமா உனக்கு எப்படி தெரியும்? அப்போ போட்ட முட்டி இன்னும் முட்டி போடுறீங்க கிடையாது.
என்னங்க உங்க பேர் என்ன? அதைய கேட்டேன். அதைத்தான் இவ்வளவு நேரம் கேட்டு நடக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, ஒண்ணு கேட்கலையே. அதைத்தான் மேடம் இவ்வளவு நேரம் கேட்டுக்கிறேன். என்ன கேட்டீங்க? பேர் என்ன? என்ன கேட்டீங்க? உங்க பேர் என்ன? சத்தமா பேர் என்னம்மா? காது கேட்க. முட்டு போட வச்சாங்களாம்மா. என்னங்க கேட்டீங்க? சத்தமா சொல்லியா? தேவையா? உன் பேர் என்ன? அதைய கேட்டீங்க. அது வந்து 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 அது வந்து வந்து எத்தனை வாட்டி? 3 வாட்டி வரணும். ஐயோ உடம்பு டயர்டா போயிடும். என்ன சொல்றீங்க? 3 வாட்டி வந்து வந்து சொன்னீங்களா? சொன்னா உங்க வாயானது வலிக்காதா? அப்படியா? அழகா இருக்கீங்க. இருந்தாலும் என்னுடைய பெயர் தான் கற்சிலை. கற்சிலை. கற்சிலைங்க. கச்சிலை. ஆமா. அப்படியா? ஆஹா. ஒன்றரை பரவாயில்லையே. பேருக்கேற்ற உருவம். இருந்தாலும் உருவத்துக்கேற்ற பருவம். உங்க ஊர்ல இருக்கிறவங்க அப்படிதாங்க இருப்பேன். இருந்தாலும் என்னுடைய பேர் கேட்டீங்க. யுவர் நேம்? My name is Osama bin Laden. புரியலையே. Osama bin Laden. பாய் பிள்ளை ராஜா. கிடையாதா? 8 வருஷம் ஆயிடுச்சு நீயோட எண்ணி பார்த்தா. ஆயிடுச்சுங்களா? பால் பூச்சியே போட்டோம். இருந்தாலும் யாரும் இங்க எதற்காக வந்திருக்கீங்க? நீங்க எங்க இருந்து வரல? அமெரிக்கா டோராபுரா மலையில ஐயோ, அமெரிக்காவா? என்னங்க சொல்றீங்க? சும்மா வரல மேடம். என்ன? 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க. ஐயோ, 1050. உங்களுக்கு வாயே இந்த அகலம் இருக்குதுன்னா நீங்க வாழ போற இடம் பெருசா இருக்கணும். அப்படியா? இருந்தாலும் 1050 ரூபாய் எதற்காக எடுத்துக்கொண்டு வந்திருக்கீங்க? கரண்ட் பில்லு கட்டலான்னு வந்திருக்கிறேன். நானும் ஊருக்கு புதுசு. புதுசா ரொம்ப கரண்ட் ஆபீஸ் எங்க இருக்குதுன்னு தெரியும். ஐயோ, உங்களுக்காவது தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். நல்லா தெரியுமா? ஆமா. ஒரு மார்க்கமா சொல்றீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஆக்சுவலி நீங்க அங்க சுத்தி இங்க சுத்தி கரெக்டா வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. புரியல மேடம். என்னமா புரியல? ஐயோ, வாவ். கரெக்ட் ஆபீஸே இதுதான்யா. ஓ மை காட். கரண்ட் ஆபீஸே இதுதானா? நான் கரண்ட் பில் இங்கத்தானா கட்டணும்? இங்கதான் கட்டணும். கவுண்டர் இது உள்ளத்தானா? ஆமாங்க. கவுண்டர் உள்ள கையை வச்சு கை மாட்டாது. அது ஓப்பன்லயே இருக்கும். ஓப்பன்லயேவா? ஆமா. ஈ முட்டாதா? சோப்பை போட்டு துடைப்போம். செத்து போவாது. டெட்டாலே போடுறியா? ஆமா. போடுவேன். 1050 நிமிஷம். எங்க போறீங்க? மேடம் கரண்ட் ஆபீஸ் தானே? கவுண்டர் ஓப்பன் ஆக்கிங்களா? 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷம். நான் போய் லைன்ல நிக்கிறேன். ஆக்சுவலி இந்த கரண்ட் ஆபீஸ்ல இன்னைக்கு கஸ்டமர் நீங்க தான். கஸ்டமரா? கரண்ட் ஆபீஸ்ல ஏதுடா கஸ்டமர்? எனக்கு என்னவோ சந்தேகமா இருக்குது. ஐயோ 1050 நிமிஷம். 1050. எந்த ஆபீஸ்லடா உட்கார வைக்கிறேன்? உட்காரியா? மேடம் மேடம் கரண்ட் ஆபீஸ்ல காலை முழுவா பிடிப்பாங்க. ஆமா. காலை மட்டும்தான் பிடிப்பீங்களா? கையை கூட சேர்த்து பிடிப்பங்க. இல்ல மேடம் அஜயாஜி எல்லாரும் ரொம்ப பார்த்த நீ. இருந்தாலும் வெகுதுல இருந்து வந்திருக்கீங்க. பால் சாப்பிடுறீங்களா? பால் சாப்பிடுறீங்களான்னு கேட்குறீங்களா? பால் சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன். பால் சாப்பிடுறீங்களா? பழம் சாப்பிடுறீங்களா? தேன் சாப்பிடுறீங்களா? ஆலிப்ஸ் பூஸ்ட் போன்விட்டா இல்லைன்னா மிரண்டா. மிரண்டாவா? நீங்க கேட்கறதுலே நான் மிரண்டு போய்க்கிறேன். ஏன் சொல்றேன்? கரண்ட் ஆபீஸ்ல மிரண்டா கொடுப்பாங்க. ஐயோ 1050 நிமிஷம். மேடம் எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? கரண்ட் ஆபீஸ்ல ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க. இருப்பாங்க. மடமடன்னு கம்ப ஏறுவாங்க. உங்களை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதா? இதுதான் சந்தேகமா? ஆமா. ஆக்சுவலி
இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆண்கள் தான் என் மேல ஏறுவாங்க. கம்பம் தாங்குங்களா? எத்தனையோ சர்வீஸ். ஓ, இது பழைய கம்பம் பழகுது. எங்க பாத்துன்னு சொல்லு. என்ன பண்ண எங்க பா- என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ணுன்னு தெரியல. அப்ப எப்படி சொல்ற நீ? எப்படி சொன்ன சொல்லு. அந்த செங்கல்பட்டு எங்க இருக்குன்னு தெரியவே தெரியாது. என்ன போய் சொல்றேன் நியாயமா நீதி இதெல்லாம் இருந்தாலும் தப்பா நினைக்காதீங்க. அப்படியே நானே கம்ப ஏறினா கூட உள்ள லெகின்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு மட 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 மேல ஏறிடுவேன். மேடம், நீங்களே லெகின் பேண்ட் போட்டுக்கணும். மட மட மடன்னு கம்ப ஏறினீங்கன்னா மேல ஏறின பிறகு பேண்ட் டமான்னு சாக்கு உங்களுக்கு அடிக்காது. நின்ன பாக்குறேன் பாரு. அம்மாட எங்களுக்கு தான் இடி தாக்குறோம். ஆக்சுவலி நான் உள்ள போட மாட்டேங்குதான் போட்டுதான் சேஃப்டி தான் முக்கியம். நீங்க போட்டா எனக்கு என்ன, நீங்க போடலைன்னா எனக்கு என்ன. 1050 உஷா. சரிங்க, என்ன சாப்பிடுறீங்க? என்னங்க ஹோட்டல் எதனா வச்சுருக்கீங்க? மந்தலேருந்து சாப்பிட்றீங்களா சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன். இல்லைங்க, சாப்பிட்டுங்க. இருந்தாலும் இன்னைக்கு ஏன் திரும்ப உங்களை சாப்பிடுறீங்களான்னு கேட்டேன். இன்னைக்கு ஆயுத பூஜை. டேய், கரண்ட் ஆபீஸ்ல ஆயுத பூஜையா? ஆமாய்யா. சாமான் ஹோட்டல் அடிச்சிட்டீங்க. அடிச்சுட்டுமே மாம்பூத்து சொல்லிட்டாங்க. இப்பதான் சொல்லுவோம். சந்தனத்தை தெளிச்சுட்டாங்க. கொட்டே வச்சுட்டேன். பூஜை போட்டீங்க. அதுக்கப்புறம் தாங்க போடணும். நான் ஒன்ன மணி ஆட்டட்டா? பூஜை பண்றவங்களுக்கு மணி ஆட்ட தெரியாதா? டென்ஷன் ஆகுற பின்ன வேகமா ஆட்டுறீங்க. பின்ன அப்படி டென்ஷன் ஆகல. உடம்பு டயர்டா. ஐயே சரி, கோவப்படாதீங்க. நான் ஏன் கோவப்பட போறேன்? என்ன சாப்பிடுறேன்? ஆயுத பூஜைன்னு சொல்றீங்க. பொரி அவள் கடலை அதெல்லாம் பழக்கம் கிடையாது. குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரேன். கடவுளே. ரொம்ப அடி வாங்கிக்குது. யோ கடை தெரு உனக்கு புது சொம்பியா? நேற்று தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து செங்கல்பட்டுல. ரொம்ப இல்லை, நீ புது சொம்பு தான் போடணும். அப்படிலாம் சொல்றது வெக்கமா இருக்குதுங்க. உங்க கொடுக்குற அப்படிதான் இருப்பேன். மேடம், சொம்பு உள்ளது மோரி குடிக்கிறதுக்கு ஒரு கண்ணு மூணு கப்பி குடிங்க. கரண்ட் ஆபீஸ்ல மோர் போடுவா கொடுப்பாங்க. எல்லாமே கொடுப்பாங்க. பரவாயில்ல. என் பொண்டாட்டி வேற ஏழி வேலைக்கு போயிட்டு 1050 ரூபாய் கொடுத்து மன கரண்ட் பில்லை கட்டிட்டு வாடா பாடுன்னு சொல்லி அனுப்பிச்சுக்கிறேன். பாடுன்னு கேட்டாங்க. பொண்டாட்டி செல்லமா சாப்பா. சின்ன மேலேயே வேற தொடப்பு கட்டை போட்டு வச்சுக்கிறேன். கட்டிட்டு போலன்னா தொடப்பு கட்டை போட்டு தான் விட்டுறேன். சரி பேர வீட்டுக்கு போய் மோரு குடிக்க போறேன். 1050 ரூபாய் பணத்தை கட்ட போறேன். பில்லு வாங்க போறேன். குடிக்கலாமா? குடிடா. எனக்கு பெப்பர் போடலையா அதுல? மோர்ல பெப்பர் போடுவாங்க. அது இருக்குதா? பெப்பர் போடுறீங்களா? சால்ட் ஒன்லி. மேடம், மோரு குடிச்ச உடனே எனக்கு கொஞ்சம் கூட ஆகுது. என்ன சொல்றீங்க? நறுமெல்லாம் கப்பு கப்பு தூக்குது. லப்பு லப்புன்னு அப்படியா? எல்லாம் மூணு மூணா சேர்த்து அதனால தெரியலையா? பாட்டு பண்ண சரியா கரண்ட் ஆபீஸ்ல பாட்டு போடுவா பாடுறாங்க. நல்லா பாட்டா பாடு. பாடுறேன். நீங்களே பாடுறீங்களா? எனக்கு குடிமகனே உம்மால 1050.
கட்டுமா கொஞ்சம் எனக்கு